வெல்கம் டு யக்காசா ஆரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டோனை சுற்றி நம்ம ஜர்தோசி எப்படி வைக்கிறது பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த மாதிரி நெருக்கமாக வச்சா தான் நமக்கு ஸ்டோனை சுற்றி வைக்கும்போது நல்லாயிருக்கும். ஒட்டிக்கிறோம். நல்லா கம் நிறையா வச்சுக்கோங்க, அப்போ தான் ஸ்டோன் நல்லா ஒட்டியிருக்கும். பாருங்கள், நம்ம ரவுண்டு ஸ்டோன் நடுவில் ஒட்டியிருக்கோம். திலகம் ஸ்டோன்லாம் நம்ம இந்த மாதிரி சுற்றி கம் போட்டிருக்கோம். நெருக்கமாக தான் ஒட்டியிருக்கோம். ஜர்தோசியை பொறுத்தளவு நம்ம இப்படி நெருக்கமாக வச்சா தான் நல்லா தெரியும். கம் நிறையா வச்சுக்கோங்க, அப்போ தான் ஸ்டோன் நல்லா ஃபிட்டிங்காக ஒட்டும். இப்போ நம்ம ஒரு பூ ஷேப்புக்கு நம்ம இந்த ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கோம். சென்டரில் ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் நம்ம ஒட்டியிருக்கோம். இப்போ இதை சுற்றி நம்ம எப்படி ஸ்ப்ரிங் வைக்கிறதை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம ஜர்தோசிக்கு வந்து 24 நீடில் எடுத்திருக்கோம். இப்போ ஸ்ப்ரிங்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ரொம்ப பெருசாக கட் பண்ண வேணாம், ஓரளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். தேவைப்படுற இடத்துல குட்டியாகவும் நம்ம வெட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சோயிங் த்ரெட் வந்து நம்ம நாட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ரவுண்டு ஸ்டோனை சுற்றி நம்ம எப்படி வைக்கணும்னு பாருங்கள். நம்ம ஸ்ப்ரிங் எடுத்துருக்கோம். இப்போ இதை ஒட்டியே, இந்த ஸ்டோனை ஒட்டியே இந்த மாதிரி நம்ம கையில் வச்சு கொடுக்குறோம். கம் காயாதனால ஸ்டோன் கொஞ்சம் நல்லா இருக்குது. நீங்கள் நல்லா காய விட்டு வைங்க, அப்புறம் தான் நீங்கள் பழகும்போது உங்களுக்கு சரியாக வரும். இது வந்து ஜர்தோசி வருதா இல்லையான்னு நம்ம கை தான் நம்ம ஃபீல் பண்ணோம். இதுதான் இந்த ஸ்டோனை வந்து நம்ம முடிச்சிட்டோம். இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரவுண்டு ஸ்டோனை சுற்றி நம்ம ஜர்தோசி வச்சிட்டோம். அடுத்து வந்து திலகம் ஸ்டோனை போடுறோம். இப்போ திலகம் ஸ்டோனுக்கு நம்ம சென்டரில் நம்ம நூல் எடுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்டோன் நகருது இல்லையா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் காஞ்சிக்கிட்டோம். இப்போ இந்த திலகம் ஸ்டோனுக்கு நான் சென்டர்லேருந்து கொண்டு வரேன். இப்போ நம்ம கல்லை சுற்றி நல்லா ஒட்டியே கொண்டு வருவோம். பாருங்கள், மரத்தில் வந்து நான் லாக் பண்ணுறேன். நம்ம நாட் போட்டுக்கலாம். கல் நம்மளுக்கு காயாதனால எடுது. நெக்ஸ்ட்டு அடுத்த திலகம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த திலகத்தோட சென்ட்ரு பாயிண்டில் எடுத்துக்கணும். அதே மாதிரியும் இந்த மாதிரி கல்லை சுற்றி கல்லை ஒட்டியே இந்த மாதிரி கொண்டு வாங்க.
எப்படி போடுவாங்க, 1க்கு 2 தடவை வீடியோ வச்சு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஸ்ப்ரிங் வந்து நமக்கு தெளிவாக தெரியும். இந்த இடத்துக்கு ஒரு சின்ன ஸ்ப்ரிங் தேவைப்படுது, அதனால் நான் குட்டியாக வெட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டோன் பண்ணுறோம். ஒரே மெத்தடு தான் ரவுண்டு ஸ்டோனுக்கும் திலகம் ஸ்டோனுக்கும். நம்ம அந்த கல்லை ஒட்டியே நம்ம வைக்கலாம். நம்மளுக்கு இது வந்து கரெக்டாக வந்துருச்சு. இந்த ஸ்டோனை சுற்றி நம்ம நாட் போட்டு வரலாம். நமக்கு அந்த கல்லுக்குள்ளே போய் நம்ம அந்த ஸ்ப்ரிங் வந்து விழுந்துடும். நம்ம அந்த கல்லை வந்து நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டோனுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம குட்டியாக ஸ்ப்ரிங் வெட்டிக்கிடுவோம். இந்த இடத்துக்கு வந்து சின்ன ஒரு ஸ்ப்ரிங் தேவைப்படுது, அதை வச்சு நான் லாக் பண்ணுறேன். இந்த மாதிரியே நம்ம சுற்றி ஒட்டியிருக்க எல்லா ஸ்டோனை சுற்றியும் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு இந்த ஸ்ப்ரிங் வந்து இந்த கல்லுக்கு வந்து சரியாக வந்துடுச்சு. நம்ம லாக் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டோன் வந்துட்டோம். நம்ம இதை நார்மல் நீடில் வச்சும் நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி கல்லை சுற்றி ஸ்ப்ரிங் வைக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பாசியில் வச்சோம் இல்லையா, அதே மாதிரியே நம்ம ஸ்டோன்லையும் வச்சு நல்லா 3 சைடில் நம்ம லாக் பண்ணிட்டோம்னா நார்மல் நீடிலையும் நமக்கு வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கு ஒரு சின்ன ஸ்ப்ரிங் தேவைப்படுது, அதனால் நான் குட்டியாக வெட்டி ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக உள்ள ஸ்டோனுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த மாதிரி நீங்களும் பூ ஷேப்புக்கு ஒட்டி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து இதே மாதிரி நம்ம கல் ஒட்டியே நம்ம நெக்கு முழுக்க நம்ம போடலாம். அவுட்லைன் 3 லைன் ஜருகை மட்டும் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் மட்டும் வச்சு நம்ம ஸ்ப்ரிங் வைக்கலாம். இது வந்து பேக் நெக் டிசைன் அழகாக இருக்கும். நல்லா சிம்பிளாகவும் நல்லா கிராண்ட் லுக்காகவும் தெரியும். நம்ம இதை வச்சு ஒரு ப்ளவுஸ் நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம முடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்கள் நான் சொன்ன மாதிரி பேக் நெக்கை சுற்றி இந்த டிசைன் நீங்கள் போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.